மனித உடல் கறியை சமைக்கப்பட்ட நிலையில போலீஸ் கண்டெடுத்திருக்காங்க சென்னை பக்கத்தில் கூடுவாஞ்சேரி. கேட்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஆக்ரா நோக்கி போன ஒரு ட்ரெயின் ரெட் கலர் சூட்கேஸ்ல ஒரு தலையில்லாத உடலை வெட்டப்பட்ட பாகங்களோட இந்த இப்ப நீங்க பாக்குற கப்பல் வந்து ட்ரெயின்ல வச்சுட்டு போனாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கூட நிறைய பேர் வந்து ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சம்பவம் தான் இது. ஞாபகம் இருக்கா? கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆக்ரா ரயில்வே நிலையத்தில் ஒரு சூட்கேஸ்க்குள்ள தலையில்லாத உடம்பு வெட்டப்பட்ட பாகங்களோட கிடைச்சிச்சு. அதை பண்ணது இந்த 2 பேர், பகபதி மாஜி, மாணிக் லஸ்கர். கடைசி வீடியோல லாஸ்ட் அப்டேட் அவங்க சொல்லியிருந்தது ஒரு ஆணோட சடலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நிரூபணம் ஆயிருக்குன்னா அது ஒரு பெண்ணோட சடலம். அதைத்தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு பாகம் பாகமா வெட்டி அந்த சூட்கேஸ்ல வச்சு அனுப்பியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது அந்த ரெட் கலர் சூட்கேஸை யார் எடுத்திருந்தாங்க, அந்த 2 பேர் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோ எங்க இருந்து வந்ததுன்றத சிசிடிவி கேமரா மூலமா செக் பண்ணும்போது கூடுவாஞ்சேரி மசூதி தெருவுல இருந்து தான் இந்த 2 பேரும் ஒரு சூட்கேஸோட அந்த ஆட்டோல ஏறி இருக்காங்க, அந்த ரெட் கலர் சூட்கேஸ். போலீஸ் அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு போய் கதவை திறந்து பார்க்கும்போது தான் பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீடு பூரா ரத்தக்கரையா இருந்திருக்கு. மனித உடல் கறி வந்து சமைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. மைதா மாவு, காய்கறி இதெல்லாம் போட்டு ஒரு தண்ணியில போட்டு வேக வச்சு ஒரு பிரியாணி வட்டையில இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும் போது தெரிய வருது அந்த இறந்த உடல் தான். அந்த பொண்ணு யாருன்னா ஐதுல் நிசா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தாம்பரத்துல ஒரு தனியார் கம்பெனில ஒரு பொண்ணு இருந்திருக்கு. இப்ப இந்த கொலை பண்ணி இந்த வீட்டிலேயே வச்சு சமைச்சாங்கல்ல, இந்த 2 பேரையும் தேடி ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் வந்து அசாம் போயிருக்காங்க. இன்னொரு தனிப்படை ஒடிசா போயிருக்காங்க. இவங்க 2 பேரையும் தேடுறது. இன்னும் அந்த ஐதுல் நிசாவோட தலை கிடைக்கல. கேட்கறதுக்கே கொடூரமா இருக்குல்ல. ஒரு லேடியை கொலை பண்ணி சமைச்சிருக்காங்க இந்த 2 பேரும்.